ஒரு ப்ரொஃபசர் கிட்ட அவர் வாங்கி குடிச்ச கூல்ட்ரிங்க்ஸுக்காகத்தான் பணம் கேட்டிருக்காரு இங்க ஒரு மளிகை கடைக்காரர். ஆனா அதையே பிரஸ்டீஜ் இஷ்யூவா எடுத்துக்கிட்டதுனால நடந்த கலேபரம் தான் இது. அவன் உங்க தான் வருவான். அவன் எங்க வேணா போட்டோம். எடுக்கிறேன், நான் ஃபுல்லா எடுக்கிறேன். மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை போதிக்க வேண்டிய கல்லூரி பேராசிரியர் ஒருவரே போதையில் செய்த இந்த செயல் பலரையும் பதற வைத்திருக்கிறது. வாங்கிய பொருளுக்கு பணம் கேட்டதால் டென்ஷன் ஆன ப்ரொஃபசர் மளிகை கடையவே கார் வைத்து அடித்து தூக்குவார் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ப்ரொஃபசருக்கு திடீரென பிரஷர் எகிர என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்ள செய்தியாளர் கண்ணதாசன் கிரைம் ஸ்பாட்டிற்கு விரைந்திருக்கிறார். இந்த சம்பவம் நடந்த இடம் சிதம்பரத்தில் உள்ள காசுக்கடை தெரு. இதே பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவர் மளிகை கடை ஒன்றை குடும்பத்தோடு சேர்ந்து நடத்தி வந்திருக்கிறார். சம்பவம் நடந்த அன்று இரவு மளிகை கடையில் வேல்முருகனும் அவருடைய மகன் பிரபாகரனும் வியாபாரம் பார்த்திருக்கிறார்கள். அப்போது சிதம்பரம் நகர்பகுதியைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியரான பாலச்சந்தர் மது போதையில் கடைக்கு கஸ்டமராக வந்திருக்கிறார். கடைக்காரரிடம் மகனுக்காக சாக்லேட்டும் மேற்கொண்டு 2 கட்டிங்கை போடுவதற்கு மிக்சிங்கிற்காக ஒரு கூல்ட்ரிங்க்ஸும் பணம் கொடுத்து வாங்கியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் நிதானத்தில் இல்லாத பாலச்சந்தர் கடையிலிருந்து வெளியே செல்லும் போது அங்கு வைக்கப்பட்டிருந்த அவல் பாக்கெட்டையும் எடுத்திருக்கிறார். இதை கவனித்த ஊழியர்கள் சார் அவளுக்கு பணம் தரவில்லை என்று கேட்டிருக்கிறார்கள். உடனே ப்ரொஃபசருக்கு பிரஷர் எகிரி இருக்கிறது. பர்ச்சேசிங்கை முடிப்பதற்குள் மற்ற கஸ்டமர்கள் முன்னிலையில் பணம் கேட்டதால் அதனை பிரஸ்டீஜ் இஷ்யூவாக நினைத்திருக்கிறார் ப்ரொஃபசர். கடை ஊழியர்களிடமும் ஓனரின் மகன் பிரபாகரனிடமும் வாக்குவாதம் செய்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் ஊழியர்களை அடிக்க பாய்ந்திருக்கிறார். இதனை பிரபாகரன் தடுக்க முற்பட்ட போது பாலச்சந்தர் நிதானம் இழந்து கீழே தவறி விழுந்ததாக சொல்லப்படுகிறது. மற்றவர்கள் முன்னிலையில் கீழே விழுந்து விட்டதை பாலச்சந்தர் மேற்கொண்டு தன்மான பிரச்சனையாக பார்த்திருக்கிறார். உன்னுடைய கடையவே காலி பண்றேன் பாரு என்று மனதிற்குள் தன்னை கபாலி ரஜினியாகவே நினைத்து கொண்டவர் வீட்டிற்கு சென்று காருடன் மீண்டும் வந்திருக்கிறார். 2 முறை ரிவர்ஸ் கியர் போட்டு வேல்முருகனின் கடையை அடித்து தூக்கி இருக்கிறார். நான் ப்ரொஃபசர் இல்ல பொறுக்கி என கமெண்ட் அடிக்கும் வகையில் போதையில் அவர் செய்த செயல் அங்கிருந்த அனைவரையும் பதைபதைக்க வைத்திருக்கிறது. ஏற்கனவே பட்டி பார்த்து பெயிண்டிங் கூட அடித்து முடிக்காத நிலையில் மீண்டும் ஒரு சம்பவத்தை ப்ரொஃபசர் செய்ததால் அந்த காரும் மளிகை கடைக்காரரை போலவே கதிகலங்கி போயிருக்கிறது. அங்கு கூடியிருந்தவர்கள் நடந்த சம்பவங்களை வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த வேளையில் பாலச்சந்தரின் மனைவி மட்டும் அவரை யாராவது நிறுத்த சொல்லுங்களேன் என்று கண்கலங்கி நின்றிருந்தார். ஊருக்கு பயப்படாத பாலச்சந்தர் மனைவியை பார்த்ததும் காம் டவுன் ஆகி வண்டியை ஓரம் கட்டிவிட்டு அவரிடமே சென்று சரணடைந்திருக்கிறார். பாலச்சந்தர் மீது இதற்கு முன் எந்த ஒரு வம்பு வழக்கும் இல்லை என்பதும் சம்பவம் நடந்த அன்று பிபி அதிகரித்து அவர் இப்படி நடந்து கொண்டிருப்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எனினும் நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை முயற்சி உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.